அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலுமே ஆதிபராசக்தி என்றதுமே அனைவருடைய நினைவுக்கு வரும் இடம்தான் மேல்மருவத்தூர். சென்னை சுற்றி முக்கியமான கோவில்கள் என்றதுமே நினைவிற்கு வருவது மேல்மருவத்தூர். தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளில் இருந்துமே லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணம் இருக்காங்க. தன்னை நாடி வரும் பக்தர்களுடைய குறைகளை தீர்த்தருவார் அம்மன் அப்படின்னே சொல்லலாம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாதக ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நம்முடைய சேனலில் தீர்வு சொல்லப்பட்டு வருது. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். ஆதிபராசக்தி கோவில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வது மிகவும் முக்கியமான ஒன்று. இங்கே யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை, அபிஷேகங்கள் உள்ளிட்டவை செய்து வழிபடலாம் என்பதால் சபரிமலை போன்று இந்த கோவிலில் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய வழிபாட்டு முறையாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்று ஆதிபராசக்தி சித்தர் பீடம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான பக்தர்கள் தினமுமே இங்கு வந்து செல்லக்கூடிய ஒரு கோவிலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் உருவான வரலாறு மிகவும் அதிசயமான ஒரு நிகழ்வு. தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும்தான் இருந்தது. இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களை போல கசப்புத்தன்மை கொண்டதாக இல்லாமல் அதனுடைய காய்கள் இனிப்பு சுவையுடன் இருந்தது. இதிலிருந்து வடியக்கூடிய பால் போன்ற பொருளும் இனிப்பு சுவை உடையதாக இருந்தது. இதனால இந்த பகுதி மக்கள் இதனை கடந்து செல்பவர்கள் ஆச்சரியத்துடன் இதனை சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதை விட இந்த கோவிலில் ஆச்சரியமான நடந்த விஷயம் என்னவென்றால், இந்த மரத்தின் பால் கனிகளை சாப்பிடுபவர்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் குணமாகும் தன்மை கொண்டதாக இந்த அதிசய வேப்ப மரம் இருக்கு. 1966 தமிழகத்தில் வீசிய புயலால் வேப்ப மரம் அடியோடு சாய்ந்தது. அந்த மரத்தில் வேர் பகுதியில் இருக்கக்கூடிய சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டது. அந்த சுயம்புக்கு மேல் குடில் அமைத்து அந்த பகுதியை மக்கள் பூஜை செய்து வழிபட்டு வந்து செல்லிருக்காங்க. இதற்கு சித்தர் பீடம் எனவும் பெயரிட்டு வந்திருக்காங்க. பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்ததாகவும் 1977 நவம்பர் 25 இந்த சுயம்புவுக்கு அருகில் 3 அடி பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மீது வலது காலம் மடித்து இடது கால தொங்கவிட்ட நிலையில் இந்த திருக்கரத்தில் தாமரை மொட்டும், இடது திருக்கரத்தில் சின்முத்திரையும் காட்டி காட்சி தராங்க. 1000 இதழ்கள் என்பது இங்கு ஞானத்தை குறிப்பது. அன்னையின் கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாக இருக்கு. அன்னையின் தலையில் ஜடாமுடியை கிரீடம் போல அமைஞ்சிருக்கு. ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பது ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கையாக இருக்கு. அதாவது மனிதர்கள் அனைவரும் சமம். இவர்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் தான் அன்னை ஆதிபராசக்தி. கருவறைக்கு சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்கள் செய்யலாம் என்ற முறையை பங்காரு அடிகளார் ஏற்படுத்தியிருக்காரு. அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரின் உருவில் பலருக்குமே அருள்வாக்கு கூறி வந்திருக்காங்க. பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே சித்தர் பீடத்தின் சிறப்பான ஒரு கருத்தாக சொல்லப்படுது. பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்கு. இதனால் பக்தர்கள் பங்காரு அடிகளார அம்மா என்று அழைக்க துவங்கியிருக்காங்க. ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நுழை ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 முறை வலம் வந்த பிறகு உள்ளே சென்று அம்மனை தரிசனம் செய்வதாகும். மற்ற கோவில்களில் இருப்பது போன்று இந்த கோவில்களில் நவகிரகங்கள் கிடையாது. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக இருப்பதால் நவகிரகங்களில் அனைத்துமே அன்னையை சுற்றி இருப்பதாக கருதப்படுவதால் நவகிரகங்களின் தனியாக வணங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய புற்று மண்டபம் மிகவும் சிறப்புக்குரியது. இந்த புற்றில் அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த மண்டபத்தில் இரவு நேரத்தில் தங்குபவர்களுக்கு பாவின் உருவில் அம்மன் காட்சி தருவதாகும். அது மட்டும் இல்லாமல் 1977 சப்த கன்னி சன்னதி அமைக்கப்பட்டது. சப்த கன்னிகார்
ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்கு மேல்மருவத்தூர் வழிகாட்டுதலில் மிக முக்கிய இடம் உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது. மேல்மருவத்தூரில் பங்காரு அடிகளார் உருவுல ஆதிபராசக்தியே சாமானிய மனிதர்களுடன் பேசுவது. 21 சித்தர்களுடைய ஜீவ சமாதி ஒன்றிணைந்த இடமாக மேல்மருவத்தூர் கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாக பீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் குடும்ப பலன் மேம்படும், அனைத்து பாவங்களில் இருந்துமே விடுபடுவாங்க. அங்க பிரதர்சனம் இந்த கோவிலின் முக்கியமான வேண்டுதலாக இருக்கு. அங்க பிரதர்சனம் செய்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நவராத்திரி ஆடிப்பூரம் நாட்களில் அங்க பிரதர்சனம் செய்து பாவ விமோசனம் பெறுவதற்கு சிறந்த ஒரு வழிபாடாக கருதப்படுது. ஆடிப்பூர நாட்களில் பக்தர்களே தங்களுடைய கையால் சுயம்பு ரூபத்தில் பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம். பூஜை செய்வதற்கு சாதாரண மனிதர்களுமே அனுமதிக்கப்படுறாங்க. தமிழ் மன்றங்கள், வேள்விகள், கலச மற்றும் விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தப்படுது. உலக நன்மைக்காக யாகங்கள் நடத்தப்படுது. அதர்வன பத்ரகாளிக்கு இங்கு தனி சன்னதி இருக்கு. இவளை வேண்டிக் கொண்டால் அனைத்து தீய சக்திகளில் இருந்துமே விடுபட முடியும். ஆதிபராசக்தி இங்கு சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சாமானிய மனிதர்களுமே மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து அன்னையே வழிபடுறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தலத்தில் மூலவராக வீற்றிருக்கக்கூடிய ஆதிபராசக்தி, இங்கு வீற்றிருக்கக்கூடிய அம்பாளுக்கு 2 கரங்கள். பொதுவாக அம்மன் சிலைகளுக்கு 4 கரங்களோ 8 கரங்களோ இருக்கும். ஆனால் எந்த இடத்துல அம்பாள் மானுட ரூபத்தில் காட்சி தராங்களோ அந்த இடத்துல அம்பாளுக்கு 2 கரங்கள் மட்டும் இருப்பது வழக்கம். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு 2 கைகள் தான் குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த ஆதிபராசக்தி கோவிலில் அம்பாள் நேராக வந்து தரிசனம் தந்தால் தேவியின் சிலைக்கு 2 கரங்கள் மட்டுமே இருக்கிறதாகும். இந்த அம்பாளின் சிலைக்கு கீழே சுயம்பு ரூபத்தில் இருக்கக்கூடிய தேவி காட்சி தருவதாக சொல்லப்படுது. இங்கு கருவறையில் உள்ளே சென்று பெண்கள் வழிபடலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு வேப்ப மரம் புற்றும் தான் இந்த கோவிலில் உருவாக காரணமாக இருந்தது. பல வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தின் காரணமாக வேப்ப மரம் சாய்ந்தது, புற்று கரைந்தது. இதன் அடியில் இருந்த அம்பாள் சுயம்பு வடிவாக தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டாள் அப்படின்னு சொல்லப்படுது. தன்னைத்தானே அம்மன் வெளிப்படுத்தி கொண்ட இந்த இடத்துல தான் இன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. 1977ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் சித்தர் பீடத்தில் பக்தர்கள் அம்மனிடம் அருள்வாக்கு கேட்பதற்கு ஆரம்பிக்க தொடங்கியிருக்காங்க. இதில் கிடைத்த காணிக்கையை வைத்து தான் இந்த கோவில் இந்த அளவுக்கு பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்கு. சுயம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு உருவம் கிடையாது. இதனால் பக்தர்களின் கண் கண்ட தெய்வமாக இங்கு இருப்பதாக சொல்லப்படுது. அம்பாளிடம் நாம் சிலை வைத்து தரும்படி கோரிக்கை வேண்டியிருக்காங்க. பக்தர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இங்கு சிலையும் வடிக்க உத்தரவு இட்டிருக்காங்க. அம்பாள் தன் பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து வருவதை வழக்கமாக வச்சிருக்காங்க. குறிப்பாக பெண் பக்தர்களுடைய வருகை இந்த கோவிலுக்கு அதிகமாக இருக்கும். சிவப்பு துணி அணிந்து வருபவர்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கு. பிள்ளை சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபட அதர்வன பத்ரகாளி கோவில் மிக சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.